என்னால தாங்க முடியல ஈஸ்வரி, தாங்க முடியல. என்ன தண்டிச்சிடாதே, என் கூட இரு. நான் போற வரைக்காவது என் கூடவே இருந்தாயி. இது என்ன பேச என்னை விட்டு போவாது ஈஸ்வரி, என்னை விட்டு போயிடாது. இரு தர்ஷினி. ஈஸ்வரி, என்னை விட்டு போயிடாத. என்ன பெத்த தாயார் நினைச்சு கேக்குற, என்னை விட்டு போயிடாத. இது பாரு, உனக்கு எந்த குறவும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். எவனும் உன்னை பத்தி ஒரு வார்த்தை பேசாம நான் பாத்துக்கிறேன். என் கூட இரு தாயே, என் கூட இரு ஈஸ்வரி. இருக்கியா, இருக்கியா, இருக்கியா? ஆத்தே, என்னக்கா சரிட்டாங்க? அம்மா, என்னம்மா இது? சித்தி. தர்ஷினி தர்ஷினி இரு, பேசிக்கலாம், இப்ப வேணாம். இருக்கேன். ஆமா. ஐயோ, எல்லாம் சரியாயிடும். என் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, என் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. அக்கா, கிளம்புங்க. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? இங்கதான் நாங்கெல்லாம் கிளக்குறோம்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. அக்கா, அவசரப்படாதீங்க. என்ன ஜனனி அவசரப்படாதீங்கிற? இந்த விஷயத்துல நம்ம படபடன்னு தான் முடிவு எடுக்கணும். இல்ல எல்லாரும் நம்மளை போட்டு அமுக்கி விடுவாங்க. நீங்க கிளம்புங்க. அக்கா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இது அம்புட்டும் வேஷம் உங்களுக்கு விளங்கலையா? பாத்தியல? ஐயோ, நான் தடுக்கலாத்தா, நீங்க கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு என்ன விட்டு போயிடாத ஈஸ்வரின்னு பாத்தீங்களா டிராமாவை? இன்னுமா இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிய? ஏக்கா, செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு நான் தப்பு பண்ணிவிட்டேன், எனக்கு புத்தி கெட்டு போச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டா நமக்கு பட்ட அடி, அதுக்கான தழும்பு காயம் எல்லாம் ஆறிடுமா இல்ல இல்லன்னு ஆயிருமா? என்னக்கா நீங்க கிளம்புங்க, யோசிக்காதீங்க, நாடகம் போடுறாங்க. அக்கா, இனிமேலும் இவங்க பேசுறது நடந்துக்கிறதுலாம் நம்பணும்னா நம்மள மாதிரி முட்டாள் யாருமே இருக்க முடியாதுக்கா. நீங்க முதல்ல கிளம்புங்க. பா, ஆண் சிங்கங்களுக்குலாம் திடீர்னு வெறி பிடிச்சுன்னா திரும்ப வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது வேற தேவையில்லாத மண்டையிடி. இல்ல நந்தினி, நான் தெளிவா இருக்கேன். யார் பேச்சுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அக்கா, எனக்கு புரியுதுக்கா, நீங்க எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நாங்க இன்னும் அந்த ஞான நிலையெல்லாம் அடையல. அவங்க வந்து கத்தினாங்கன்னா எங்களுக்கு படபடன்னு வருது. அதை பாத்துட்டு இருக்கணுமா? நீங்க போய் நிம்மதியா அங்க இருங்களேன். போங்க, கிளம்புங்க. ஏக்கா, ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இவங்க வீட்டுக்காரரு, அவரு பெரியவர் வீட்டுல இருந்த வரைக்கும் அவர் பாட்டுக்கு அமைதியா வீட்டுல கிடந்தாரு. இப்ப அவர் பேசுறது என்ன வித்தியாசமா கேள்வி கேட்கிறாரு, வித்தியாசமா நடந்துக்கிறாரு. என் புருஷன் அப்படியே ரோசப்பட்டு அப்படியே கத்துறான், மல்லுக்கு நிக்கிறான். என்ன பேச்சு, என்ன வாய்! இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கக்கா. என்னால இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. அது உங்களை பார்த்தாதான் ரொம்ப பண்றாங்கக்கா. இல்ல நந்தினி, நான் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க போறதில்ல. என்னக்கா அவசரப்பட போறது இல்லைன்னா அப்ப பழையபடி இங்கனே கிடந்து சாக போறீங்களா? எனக்கு புரியல. என்ன ரேணுகா, நீயும் இவ்வளவு மாதிரி யோசிக்காம பேசிட்டு இருக்க? இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல?
எதுக்குக்கா இப்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எனக்கு புரியவே இல்ல. நேத்து நீங்க வந்ததுல நடந்துக்கிறது பேசுறதெல்லாம் பார்த்து நீங்க தெளிவா இருக்கீங்க. அப்பாடா புடிச்ச இடத்துல இருக்கீங்க, புடிச்சதை செய்றீங்க, நிம்மதியா இருக்கேன். உங்களை விட 10 மடங்கு சந்தோஷமா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா திரும்ப இங்கன வந்து மாட்டிக்கிறேங்கிறீங்களே, எனக்கு விளங்கல. நாடகம் போடுற அக்கா, தெரியலையா? அவங்கள விட இப்ப உங்களை நினைச்சாதான் எனக்கு சங்கடமா இருக்கு. அக்கா ஏதோ ஒரு மூலையில அவங்க மனசுக்குள்ளார நம்ம நல்லா வாழக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் இருக்காங்க. இதெல்லாம் மீறி தானே நம்ம ஒரு அடி எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்மளே கழிச்சு விட்டுக்க வேண்டாம்க்கா. அக்கா ஒரு நிமிஷம். இதுதான் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நமக்குள்ள குழப்பம் வரக்கூடாது. அக்கா, இந்த வீட்டு ஆம்பளைங்களாம் என்ன செய்யறாங்களோ அததான் இப்ப நீங்களும் செய்றீங்க. நீ என்ன சொல்ற எனக்கு கூட விளங்கலையே. அடுத்தவங்க இமோஷன்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்காம அவங்க கோவத்தையும் ஆதங்கத்தையும் கொட்டுறாங்க. இப்போ அதே தானே நீங்க ஈஸ்வரியக்காக்கு செய்றீங்க. அக்கா, நேத்து நீங்க பேசினப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எல்லாத்துக்குமே இம்பல்சிவா ரியாக்ட் பண்ற நந்தினி அக்கா நேத்து சக்தி கிட்ட அவ்வளோ மெச்சூர்டா பேசுறாங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப வருத்தமா இருக்கு. நம்மளோட ஸ்ட்ரென்த்தே நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியே யோசிக்கிறோங்கிறது தான். அதை என்னைக்குமே உடைச்சிடக்கூடாதுக்கா. நான் அக்கா கண்டிதானே பேசுறேன். புரியுது, ஆனா யோசிக்காம பேசுறீங்க. அவங்கள பத்தி புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாமே. லெட் us speak our mind. ஈஸ்வரி அக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இத பாரு நந்தினி, எனக்கு பர்சனலா எந்த ஈகோவுமே கிடையாது. என்னோட சுயத்தை யாருமே காயப்படுத்த முடியாது. உங்க 3 பேரை தவிர நான் வேற யார்கிட்டயும் எந்த இமோஷனையும் எதிர்பார்க்கல. ஆனா நான் இப்ப இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னோட மனசுல இருக்கிற மனிதாபிமானம் மட்டும்தான். இந்த வீட்டுல நான் 20 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கேன். அத்தை என்ன பல சமயம் காயப்படுத்திருக்காங்க, வார்த்தைகளை அள்ளி வீசி இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த வீட்டுல ஒரு சின்ன சின்ன ஆறுதலை கொடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணா எனக்காக சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அது மறுக்க முடியாத உண்மைதானே. இன்ஃபேக்ட் அவங்களும் பாதிக்கப்பட்ட மனுஷிதான்.